இரண்டாவது இடத்துல அந்த எதிர்ப்பு வந்த பொழுது அதற்கு என்ன பெயர் வைக்கிறாங்க? சித்னா என்று பெயர் வைக்கிறான். ஏசேக்கு வாக்குவாதம், சித்னா எதிர்ப்பு. நீங்கள் ஒருவேளை இந்த 2 கிணறின் அனுபவத்தில் போய் கொண்டு வந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பல வாக்குவாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம். பல சலசலப்புகள் உங்கள் குடும்பத்தில் பலர் எழும்பியிருக்கலாம். பல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக பல முயற்சிகளை எடுத்திருக்கலாம். உங்களுக்கு அநேக எதிர்ப்புகள் வந்து கொண்டு இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாக எதிர்ப்புகள், உங்களுடைய வியாபாரத்திற்கு விரோதமாக எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த காலையில் தேவ வார்த்தை உங்களை நோக்கி வருகின்றது. மீண்டும் ஒரு கிணறை தோண்டு, மீண்டும் இன்னொரு ஊற்றை நீ தோண்ட ஆரம்பி. அந்த இடத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் உங்களை பார்த்து இன்றைக்கு பேசுகின்றார். ஏன்னா நான் நினைக்கிறேன் ஈசாக்குள்ள அன்றைக்கு அந்த தான் ஆண்ட இருதயத்தில் போட்டிருப்பார். இதை விட்டு 2 தடவை வந்துருச்சு, 2 தடவை பிரச்சனை அடிச்சது, விட்டு அடுத்த இடத்துக்கு போ என்று ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ஈசாக்கு உடனே மீண்டும் அவரோட குடும்பத்தை பார்த்து பெட்டி எடுக்குங்கப்பா, திருப்பி போகலாம் என்று சொல்லி அவர்கள் 3வது ஒரு இடத்திற்கு போய் அந்த இடத்தில் மீண்டும் ஆபிரகாம் தோண்டின ஒரு கிணறை மீண்டும் அவர்கள் சரி செய்ய ஆரம்பித்தார்கள். மீண்டும் 3வது முறை தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்தபடியால் அவ்வளோ நாளாக அடைக்கப்பட்டிருந்த அந்த கிணறு இவன் தொட்ட உடனே தண்ணீர் அதிலிருந்து வர ஆரம்பிக்கின்றது. அந்த தண்ணீர் வர ஆரம்பித்த உடனே அவன் ஈசாக்கு திரும்பி பார்க்கறான். யாராவது வருவாங்களா, யாராவது வராங்களா என்று தேடி பார்க்கறான். ஒருவனும் காணவில்லை. அந்த 3வது இடத்துல ஆண்டவர் அவன் மேல் அவருடைய ஆசீர்வாதத்தை நிலைத்து நிற்கும்படியாக செய்தார். அது நடந்த உடனே ஈசாக்கு அதை பார்த்து சொல்றான், இதற்கு நான் ரெகோபோத் என்று நான் பெயர் சூட்டப் போகின்றேன். இந்த ரெகோபோத் என்றால் எனக்கு விசாலமான இடத்தில் தேவன் என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். இனியும் போராட்டம் அல்ல, இனியும் இளைப்பாறுதல், இனியும் தேவனுடைய ஆசீர்வாதம். இது ஒரு பெருக்கத்தின் இடம், இது ஒரு திருப்பிக் கொள்கின்ற ஒரு இடம். இழந்ததை மீண்டும் நான் திரும்பிக் கொள்ளக்கூடிய ஒரு இடத்தில் தேவன் என்னை வைத்திருக்கின்றார். இன்றைக்கு தேவ வார்த்தை உங்களை நோக்கி வருகின்றது. தேவன் உங்களை இன்றைக்கு ரெகோபோத்தின் இடத்திற்கு தேவன் உங்களை கொண்டு வருவாராக. போராட்டங்கள் முடிவதாக, வாக்குவாதங்கள் முடிந்து நீங்கள் இனியும் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கின்ற சமாதானத்தின் இளைப்பாறுதலின் தேவ தயவன் இடத்தில் தேவன் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி நீங்கள் அந்த விசாலமான இடத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக உங்கள் வியாபாரம் பெருகுவதாக, உங்கள் குடும்பம் வளருவதாக, உங்கள் குடும்பம் பெருகுவதாக. தேவ கரம் உங்கள் மேல் இருக்கின்றது என்று உங்களை சுற்றி இருக்கின்றவர்கள் காண்பார்களாக. உங்களுக்கு ரெகோபோத் என்ற ஒரு அனுபவத்தை தேவன் இந்த மாதம் தர இருக்கின்றார் என்பதை உங்களை பார்த்து நான் உங்களை சொல்லுகின்றேன். ஆண்டவர் உங்களுடைய போராட்டங்களை மாற்றி, உங்கள் வாக்குவாதங்களை மாற்றி உங்களை ஒரு விசாலமான இடத்தில் கொண்டு வந்து வைத்து எல்லாரும் பார்க்கும்படியாக தேவன் உங்கள் தலையை அபிஷேகம் பண்ணி எல்லாரும் பார்க்கும்படியாக உங்களை உயர்த்தி அவருடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையில் விளங்க செய்வார்.